சிகட சக்கர செம்முகம் இந்துடான் சகட சக்கர தாமரை நாயக அகட சக்கர உண்மணி உரை விகட சக்கரன்மை பதம் போற்றுவாம் மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகுஞ்செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி காரணா உனது ஆனந்த நடன காட்சியில் கிடைக்குமோர் இன்பம் காரணா உனது ஆனந்த நடன காட்சியில் கிடைக்குமோர் இன்பம் நாரணன் முதலா உளபல தேவர் நாட்டிலும் கிடைக்குமோ அதனால் புரணா உன்றன் பெருந்திரு நடனம் புரிந்தருள் செய்யன பெற்ற ஆரணம் பரவும் பதஞ்சலி முனிவன் அடிமலர் தொழுது நாம் உய்வா போத முருசூத முனி புகன்ற காந்த புகழ்கடலில் படிந்ததனுள் பொருளாதாரமே தகுவன் புனலருந்தி வையம் உய்ய வையது ஏற்பரவியனு வெம்மை தீர தாதவள் பூம்பொழிற் காஞ்சி குவட்டிலேறி சலதி அமுதின நிகழ்ந்தமளதான காதன் மழை பொழிந்த அருட்கொண்டாலான கட்சியப்பன் பாதமலர் உச்சி வைப்பா ஆடினாயினரு நெய்யோடு பால்றையே ஆடினாயினரு நெய்யோடு பால்றையில் அந்தனர் வீரியாதது சம்பளம் நாடினாயிடமா நருங்குன்றை நயந்தவனே பாடினாய் மறையோடு பல்வேதம் பல்ஜடையே பணி கால்கதிர்வெண்டிங்கள் சூடினாய் அருளாய் சுருங்க ஏம சொல்வினையே நாறு பூம்போளில் நன்னிய காடியுள் நான் மறைவல்ல ஞானசம்பந்தன் ஊரும் இந்தமிழால் உயர்ந்தாரூரை தில்லை தன்னுள் ஏறு சொல்புக லேந்து தம்பல தீதனை இசையா சொன்ன பட்டிவை கூறுமாறு வல்லாறு உயர்ந்தாரோடும் கூடுவரே கூறுமாறு வல்லார் உயர்ந்தாரோடும் கூடுவரே நம பார்வதி பதே
கச்சியப்பர் திருவடி வாழ்க வாழ்க வாழ்க. அருட்கடலாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே இன்று கந்த புராணத்திலே வழிநடை படலத்திலே முருகப்பெருமான் சிவபெருமான் இருக்கின்ற தலங்களெல்லாம் வணங்கி கொண்டு வருகின்ற அந்த நிகழ்ச்சியிலே இன்று திருமுதுகுன்ற என்கின்ற விருத்தாசலம் சிதம்பரம் ஆகிய தலங்களை தரிசனம் பண்ணுகின்ற அந்த பாடலை பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். உயிர்களுக்கு பிறப்பும் இறப்பும் இயல்பாக அமைந்து விட்டது. பிறப்பதும் இறப்பதும் உயிர்களினுடைய தன்மை. அது என்ன காரணத்தில் என்றால், பிறப்பு இறப்பினாலே அவைகள் துன்பத்தையும் இன்பத்தையும் அனுபவித்து பல கோடி காலமாக சுழந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. பிறக்காத ஊரே கிடையாது, நாம் தின்னாத உயிர்கள் கிடையாது, நம்மை தின்னாத உயிர்களும் கிடையாது, பிறவாத நாடு கிடையாது. இப்படி எண்ணில்லாத காலமா அன்னை எத்தனை எத்தனை எண்ணையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனும், பின்ன எத்தனை எத்தனை ஜென்மமும் என்பது பட்டினத்தார் பாடல். அதனால இப்படி உயிர்கள் சரீரத்தை எடுத்து சில காலம் வாழ்ந்து விட்டு அப்புறம் கட்டையை போட்டுடும். இதுதானே பார்த்துக்கிட்டு இருக்கணும். எத்தனையோ பேர் இப்போ நம்ம பார்க்க இருந்து எல்லாம் போய்கிட்டே இருக்கிறான், நாமும் போவோம். அது பட்டின ஞானசம்பந்தர் சொன்னார் திருவாரூர் தேவாரத்தில், தந்தையார் போயினார் தாயரும் போயினார் தாமும் போவார், கொந்தவேல் கொண்டொரு குற்றத்தார் பார்க்கின்றார் கொண்டு போவார், எந்த நாள் வாழ்வதற்கேமனம் வைத்தியால் ஏழை நெஞ்சு அந்த ஆரூர் தொழு உயலாம் ஐயல் உண்டு அஞ்சல் நெஞ்சு என்பது சம்பந்தர் தேவார். அதனால எல்லாரும் பிறக்கின்றார்கள் என்றால் சிறுகாலம் இருந்து போய்விடுவார்கள். இதுதான் வாழ்வு. பிறந்திருக்கிறார்கள் என்றால் சிறிது காலம் இருந்து இன்ப துன்பங்களை அனுபவித்து போய்விடுவார்கள். இதற்கெல்லாம் காரணமாக இருப்பது எது என்று கேட்டால் வினை என்கின்ற ஒன்றுதான். உயிர்கள் செய்கின்ற வினையின் காரணமாக பிறப்பையும் இறப்பையும் எடுத்து அந்த வினைக்கு தகுந்தவாறு இன்ப துன்பங்களை அனுபவித்து விட்டு சரீரத்தை போட்டு விட்டு போகிறது. சரீரம் எனாமா கொடுத்தது சுவாமி, எனாமா கொடுத்தது சுவாமி, எனாமா கொடுத்தது சரீரம். இந்த சரீரத்தை கொண்டே, நிலையில்லாததாக இருக்கிற இந்த சரீரத்தை கொண்டே நிலையான திருவாழ்வை பெறுவதற்காக அவன் தந்தான். அதை அதற்காக மனிதன் பயன்படுத்துவதில்லை. நிலையில்லாத சரீரத்தை கொடுத்து இதன் மூலமாக நிலையான பேரின்ப வாழ்வை பெற்றுக்கொள்வீர்களாக என்கின்றதற்கு தான் மனுஷ சரீரம் கொடுத்தது. அப்படி மனித சரீரம் தந்தும் பெற்றும் அதை வைத்து பெரிய உயர்ந்த வாழ்வை நிலையான வாழ்வை பெறாமல் அற்ப வாழ்வுக்காகவே சரீரத்தை பயன்படுத்தி காலத்தை பயன்படுத்தி வீணே ஆக்கி விடுகிறார். அப்படி இல்லாமல் நிலையான ஒரு பெருவாழ்வை பெறுவதுதான் முக்தி என்று பெயர். நிலையான ஒரு பெருவாழ்வை பெறுவதுதான் முக்தி என்று பெயர். அந்த முக்தியை அடைந்து விட்டால் அந்த உயிர்களுக்கு பிறப்பில்லை இறப்பில்லை. அப்படின்னா அது எங்க இருக்கும்? சிவனோடு ஒன்றாக இருக்கும். எங்கும் இருக்கும். சிவன் எப்படி இருக்கிறான்? எங்கும் இருக்கிறான். காயம் கழிந்தக்கால் எங்குமாய் கருதரன் போல் நிற்பான் என்பது சித்தியார். அதனாலே முக்தி பெற்ற உயிர்கள் எங்கும் இருக்கும். அதுக்கு மறுபடி துன்பங்கள் வராது. அந்த முக்தியை பெறுவதற்கு சிவஞானம் இல்லாமல் முக்தியை பெற முடியாது. கையால் ஞானம் பெற்ற உயிர்களுக்கு தான் முக்தி கிடைக்கும். ஞானம் இல்லையானால் முக்தி இல்லை. அப்படி ஞானத்துக்கு காரணமாக இருப்பது யோகம் என்று பெயர். யோகத்துக்கு காரணமாக இருப்பது கிரியை என்று பெயர். கிரியத்துக்கு காரணமாக இருப்பது, கிரியைக்கு காரணமாக இருப்பது சரிகையும் பேர். இப்படி சரியே கிரியை யோகம் செய்து அதனால ஞானத்தை பெற்று அதனாலே முக்தியை பெறுவது. அப்படி முக்தியை பெற்று விட்டால் அந்த உயிர்களுக்கு பரப்பில்லை இறப்பில்லை. முக்தியை பெற்று விட்டால் இறப்பில்லை வரப்பில்லை, ரொம்ப சௌக்கியமாக சுகமாக இருக்காது. இப்போ ஒன்றுமே தெரியாது நமக்கு. இப்போ நான் சொல்கிறேன், இதை வரை நம்ம எனக்கு தான் தெரியுமா? இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு தெரியுமா முக்தி எப்படி இருக்குன்னு தெரியுமா? அதனாலே இது ஞானிகளாலே அனுபவ நூல்களாலே இது சொல்லப்பட்டது. ஞானிகளுடைய அனுபவத்தாலே வேதாகமங்களிலே சொல்லப்பட்டதை ஞானிகள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதை சொல்லுவோம். பிறப்பதும் இறப்பதும் பிறப்பதும் இறப்பதுமாக இருக்கிற உயிர்கள் இது இல்லாமல் இருப்பதற்கு ஒரு வழியை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதுதான் நம்முடைய சித்தாந்த நெறி. பிறப்பும் இல்லாமல் இறப்பும் இல்லாமல் இருப்பதற்கு ஒரு நெறி சிவனே வகுத்து வச்சிருக்கிறான். சிவனே வகுத்து வச்சிருக்கிறான். அந்த நெறிதான் அந்த சரியையாதி என்கின்ற நெறி. சரிய கிரிய யோக ஞான நெறிகள்.
அந்த சரீரிய யோக ஞான நெறிகளிலே நின்று புத்தியை பெறுவது. அது வெகுபூரியங்களுக்கு தெரியாது, வெகுபூரியங்களுக்கு தெரியாது. இப்போ இவர் என்ன பண்றாருன்னா காலையில சரியே கிரிய யோகம் எல்லாமே செய்கிறார். சமயம் விசேட நிர்வாண திசையை பெற்று நல்ல மலங்களை கொண்டு தூபதீப நைவேத்தியத்தோடு சிவபெருமான பூஜை பண்றார். இது சரியே கிரியே யோகம் எல்லாம் அதில் அடங்கியிருக்கு. சரியே கிரிய யோகம் அந்த நிர்வாண தீட்சை அக்னி காரியத்தோட எல்லாம் அதில் வந்துடுது. சரியே வந்துடுது, கிரியை வந்துடுது, யோகம் வந்துடுது. ஞானம் வருவதான் பாக்கி, ஞானம் வருவதான் பாக்கி. ஞானம் தானே வந்து இப்போ பிஞ்சா இருந்தது, அப்புறம் காயாச்சு, காய்ச்சுன்னா அப்போ காய் என்ன ஆகும்? அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையே. நல்ல முத்தனை காய் அப்புறம் என்ன ஆகும்? வளர்த்துட்டே ஆளாகும், வழுக்காமல் போகாதல்லவா? அதனாலே அப்படி சரியை கிரியை யோக ஞானம் நான்குமே அரும்பு மலர் காய் கனி போல் அன்போ பராபரமேங்கிறார் தாய்மானார். அரும்பு மலர், அரும்புங்கிறது அப்படி லேசா ஒரு உருவம் ஒரு வழி. அரும்பு, அப்புறம் மலர், அப்புறம் காய், அப்புறம் கனி. விரும்பும் சரியை முதல் விஞ்ஞான நான்கும் அரும்பு மலர் காய்கனி போல் அன்றோ பராபரமே என்பது தாய்மான சுவாமிகள் பாடல். தாய்மான சுவாமிங்கிறது அமெரிக்காவில் இருந்தவர் அல்ல, நம்ம திருச்சியில் இருந்தவர். திருச்சியில் இருந்தவர் வெள்ளாளர் உள்ளமார். இப்படிலாம் சொன்னாத்தான் உங்களுக்கு வளர்ந்துன்னு சொல்லி உள்ளமார் அமைச்சராக இருந்தார். அவருக்கு மௌன குரு வந்து உபதேசம் பண்ணி வச்சார். ஞானம் வந்துச்சு. நிறைய வேதாகம விஷயங்கள் எல்லாம் பாடலில் கூட்டி வச்சிருந்தார். விரும்பும் சரியை முதல் விஞ்ஞான நான்கு அரும்பு மலர் காய்கனி போல் அன்றோ பராபரமே என்பது தாய்மான ஒரு பாடல். அதனாலே அப்படி கனி என்பது ஞானம், கனி என்பது ஞானம். அதனாலே இப்படி சரியை கிரியை யோகத்தை செய்து அதன் மூலமாக ஞானத்தை பெற்று அந்த உயிர் வீடு வீடு வரும். எப்படியோ வாழ்ந்துட்டு போகிறான், எப்படி போனாதான் என்ன சரிதா அப்படிங்கிறவனுக்கு இதெல்லாம் பேச்சே கிடையாது. ஏதோ வாழ்ந்தான், பொண்டாட்டி உள்ளே விட்டு போனால் அந்த காடி கரையை வாங்கி வச்சு வீட்டை கட்டி வச்சு தோட்டத்தை செத்து போனான் அப்படின்னு போகிறவனுக்கு இதை பற்றி பேச்சு. இந்த ஜென்மத்தை உருப்படியாக்குவனு ஆண்டவன் கொடுத்த இந்த மனித ஜென்மத்தை உருப்படியாக நம்ம என்ன நாயா நரியா ஆடா மாடா? அப்படி இல்லவே, அதுகளுக்கு இந்த உணர்வே கிடையாது, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்? அதுக்கு 6 அறிவு இல்லை, பஞ்சறிவா இருப்பதனாலே அதுகள் உணர்வதற்கு வாய்ப்பு இல்லை. கடவுளை உணர்வதற்கும் இதற்கு மேலே உயர்ந்த நிலையை அடைவதற்கும் அதற்கு வாய்ப்பு இல்லை. நல்ல விளக்குதா? மனுஷனுக்கு தான் அந்த வாய்ப்பு. அதனால தான் மற்ற ஜென்மமெல்லாம் குறுக்க வளருது, மனுஷன் ஒசர வளர்றாரு. மற்ற ஜென்மமெல்லாம் எப்படி வளருது? எல்லாம் குறுக்க. அவ்வளோ பெரியான குறுக்க தான், குதிரையும் குறுக்க தான், ஆடு குறுக்க மாடு குறுக்க எல்லாம் குறுக்க இப்படி போகுதுப்பா. மனுஷன் தான் உயர்வதற்காக கொடுத்த ஜென்மமா, அதனால உயர்றான். அப்படி மனித ஜென்மம் வந்து அதை பயன்படுத்திக் கொள்ளாமல் இதுன்னு ஆக்கி விட்டான்னா அவனுக்கு கொடுத்தவனுக்கே கோபம் வந்துடும். ஏன்டா இவனுக்கு இதை கொடுத்தோம் அப்படின்னு அவனே மாற்றி விட்டுருவான், அவனே மாற்றி விட்டு. அதனாலே இந்த ஜென்மத்திலே பெற வேண்டியது முக்தி பேரு, பெற வேண்டியது முக்தி பேரு, சிவப்பேரு. இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், நல்ல வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு. இதை பயன்படுத்திக் கொள்ள வேணாலும் போச்சு. வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி, வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின் கதறினானோ. அப்பன் சொல்லுவா, வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின் பார்த்தற்கு பாசுபதம் ஈந்தவன் பத்தருள்ளில் கோத்தன்று முப்புரந்தி வளைத்தான் தில்லையம்பல கூத்தனுக்கு ஆட்பட்டிருப்பதன்றோ நந்தம் கூடமையே என்பது அப்பன் வியாபாரம். அதனாலே இந்த ஜென்மத்திலே சிவனுக்கு ஆளாகி சிவனுக்கு பணி செய்து சிவனுக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும். சிவனுக்கிட்ட நல்ல பேர் கொடுத்தவன்கிட்ட நல்ல பேர் வாங்கணும். அதுதான் இந்த பறவைகள் சிவன் கொடுத்தவனுக்கு. எது கொடுத்தவனுக்கு? மனித பிறப்பை கொடுத்தவனுக்கு நல்ல பேர். இப்ப நமக்கு உதவி செய்தவனுக்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கணும் இல்லை. அவனுக்கு உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்ல, அவனுக்கு உதவி செய்யாவிட்டாலும் அவன் நல்லவே நினைக்கிறாப்புல பண்ணணும் இல்ல. அதுபோல எல்லாம் கொடுத்தவன் சிவபெருமான், எல்லாம் கொடுத்தவன் சிவபெருமான். பஞ்சபூதங்களை கொடுத்து, உலகத்தை கொடுத்து, உடம்பை கொடுத்து, புத்தியை கொடுத்து, இப்படி எல்லா வகையான ஏற்பாடுகளையும் பண்ணி கொடுத்தவன் சிவபெருமான். அப்படி எல்லாம் கொடுத்தவனுக்கு ஏதாவது ஒரு வகையில நன்றி சொல்லணும்.
நன்றிங்கிறது சும்மா சாதாரண வார்த்தைப்பா. உபகாரம் செய்தவனுக்கு அவன் செய்த உபகாரத்துக்கு பதில் உபகாரம் செய்ய முடியாது. பல இடங்களில் நம்மளால செய்ய முடியாது. அதுக்கு ரொம்ப நன்றிங்க, நீங்கள் செய்த உபகாரத்தை நான் மறக்கவே மாட்டேனுங்க, சொல்லி நினைச்சுக்கிட்டே இருக்கணுங்க, இவ்வளவு கூட சொல்லக்கூடாத. அதுதான் வழிபாடு. அது தாய்மானர் தான் சொன்னார். எல்லாம் உதவும் உனை எல்லாம் உதவும் எல்லாம் உதவும் உனை ஒன்றில் பாவனை ஏனும் செய்து. பாவனை என்ன? சிவலிங்கத்திலே விநாயகர் முதலான திருவுருவங்களிலே சுவாமி இருப்பதாக பாவித்தல், இருப்பதாக பாவித்தல். எங்கும் இது நிறைந்திருக்கிற சுவாமி இந்த திருவுருவத்திலையும் எழுந்தருளி இருக்கிறார் என்று எண்ணி எல்லாம் உதவும் உனையொன்றில் பாவனை ஏனும் செய்து புல்லாயினும் ஒரு புல்லாயினும் ஒரு பச்சிலையாயினும் போட்டிரஞ்சினில்லே. நினைச்சு பார்த்தா எவ்வளவு எளிமை, எவ்வளவு எளிமை. புல்லாயினும் அது ஒன்றும் காசு ஒன்றுமே இல்லை. இந்த புல்லுக்கு பச்சிலைக்கு வில்வத்துக்கும் அருகுக்கும் பணம் உண்டா? இல்லை, பணம் கொடுத்து வாங்க வேண்டியது. புல்லாயினும் ஒரு பச்சிலையாயினும் போட்டிரஞ்சினில்லேன் நல்லோக நெறியிஞ்சேன் அருநீதி ஒன்றும் கல்லேன் பரமே செவ்வையவ்வாறு கதி காண்பொழுவே. இப்படிலாம் நான் ஒன்றும் செய்கிறேன், நான் எப்படி நல்ல கதியை அடைவேன் அப்படிங்கிற. அதனாலே மனிதன் அடுத்தாற் போல அடைகின்ற இடத்துக்கு கதின்னு அடுத்தாற் போல. உடம்பு தான் உயிர் போவாது. அவன் சொல்றது தப்பா சொல்றான். உடம்பு போயிடுச்சுன்னு தான் சொல்ல வேணும், உயிர் போயிடுச்சுன்னு சொல்றான். உடம்பு தான் போச்சுன்னு சொல்லுவேனே தவிர எப்படி சொல்றாங்கல்ல உயிர் போயிடுச்சுங்கிறாங்க. உயிர் போகவில்லை, உயிர் இருக்கிறது, உடம்பு போயிடும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடும். ஊரெலாங்கூடி ஒலிக்க அழுதுட்டு பேரினை நீக்கி பணமென்று வேறிட்டு சூறையங்காட்டிடை கொண்டு போய் சுற்றிட்டு நீரினில் மொழி நரை பொழிந்தாரு. உடம்பு போய்விட்டது, உயிர் போறதல்ல. உயிர் எப்போதும் உள்ளது, உயிர் எப்போதும் உள்ளது. உடம்பு தான் உடம்பு போயிடுச்சுப்பான்னு யாரும் சொல்லதில்லை, உயிர் போயிடுச்சு. காண முடியாத உயிரை போய்விட்டது என்று சொல்லுகிறார். ஆனா அழிவில்லாததா இருப்பது உயிர். அந்த உயிர் அடைகின்ற இடம் தான் கதின்னு இவர் எடுத்தார்கள். உயிர் போய் சேருகின்ற இடம் தான். அது இவன் செய்த செயலுக்கு தகுந்தாற் போல அந்த இடத்தை அமைத்து கொடுப்பார். இப்ப எப்படி செயல் நாம் செய்கின்றோமோ அந்த செயலுக்கு தகுந்தாற் போல அந்த இடத்தை அமைத்து கொடுப்பார். நல்ல உயர்ந்த கல்வியை படித்து அதிகமான மார்க் வாங்கினோம்னா உயர்ந்த ஸ்தானத்துல வைக்குது. 10ஆவதுல 3 வருஷம் 4 வருஷம் மீளா போனான்னு வச்சுக்கோ, அவன் எங்க பாதுக்கு தகுந்த அவடத்துல வைப்பான். அதுபோல ஆயினாலே உயிர் செய்த வினைக்கு தகுந்தாற் போல அடுத்தாற் போல கதி கிடைக்கணும். கதி கதி கதின்னு அப்படி அதுக்கு தகுந்த உயர்ந்த கதியை பெறுவதற்கு தகுதியான காரியங்களை செய்யாதவனை பார்த்து இவனுக்கு அதோ கதிதான் அப்படின்னு சொல்லுவான். அதோ கதிங்கிறதான் நரகம், அதோங்கிறதான் கீழே. அதோ கதி, அதோன்னா கீழே, அதோ என்றால் கீழே, அதோ கீழே, அதோ. அதனாலே அப்படி நல்ல செயலை செய்யலன்னா அவன் பருகின்ற கதி அதோ கதி. அதனாலே உயிருக்கு வேண்டிய உறுதியை தேடிக்கொள்வதுதான். மனித ஜென்மத்திலே அவன் செய்ய வேண்டியதை செய்து விட்டான் அர்த்தம். இல்லையா செய்ய வேண்டியதை செய்யவில்லை, அதனால கிடைக்க வேண்டியது அவனுக்கு கிடைக்கவில்லை என்று ஆயிடுச்சு. அதனாலே அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நெறியை எடுத்து சொல்லுவதுதான் சைவ சமயத்தில். சைவ சமயத்தில் உயிர் உறுதியை பெறுவதற்கு உயர்ந்த நெறியை காட்டுவதுதான் சைவ சமயத்திலே வேற எந்த சமயத்துக்கும் இல்லாத ஒரு பெரிய சிறப்பு. அது என்ன காரணம் என்றால், எப்போதும் உள்ளதாய் முழுமுதற் கடவுளாய் இருக்கிற சிவபெருமானையே கடவுள் என்று காட்டி அந்த கடவுளை அடைவதற்கு சரியை கிரிய யோகம் ஞானம் என்ற நெறியை காட்டி அதில் நிற்கின்றவர்களுக்கு வீடு பெற்றை கொடுக்கிறான். அடுத்தாற் போல பரப்பு இல்லாமல் போகின்றது என்று இந்த உண்மையை எடுத்து சொல்லுவது சைவ சித்தாந்த நெறி. வேற எந்த சமயத்துக்கும் இந்த வாய்ப்பு இல்லை. மற்ற சமயங்கள் எல்லாம் உயிர்களை கடவுளாக கொண்டு வினை போய்விடும், உயிர்களை கடவுளாக எண்ணி. அதனாலே இப்படிப்பட்ட நெறியிலே
சரியை கிரிய யோக நெறி என்பது அது பெரிய டாபிக். அதனால அப்படி சரியை கிரிய யோக நெறியிலே நிற்காத உயிர்கள் ஏராளம். உணவுக்காகவே பாடுபட்டு விட்டு சாப்பிட்டு விட்டு இறந்து போகிற உயிர்கள் எண்ணில்லாத உயிர்கள் சரியை கிரிய நெறியிலே நிற்கிறது இல்லை. அதே தெரியாது. சரியைன்னா என்னன்னு தெரியாது. சரியைன்னா என்ன தெரியாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் வந்து ஜவுளி கடை வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? நான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? மளிகை கடை வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பேங்க்கில் வேலை வாங்க. இப்படி தானே சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டவொன்னே என்ன சொல்கிறாங்க? அவள் அந்த சோத்து போடைக்கிற வேலையை சொல்கிறான். நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது மாதிரி விவசாயம் பண்ணுறேன், கான்ட்ராக்ட் பண்ணுறேன். புரியுதா? இப்படி தானே சொல்கிறாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த விவசாயம் பண்ணுறேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கான்ட்ராக்ட். எதுக்குற? இந்த சோத்து. யோசிக்கும் வேளையில் பசிதீர உண்பதும் உறங்குவதுமாக முடியும். நல்ல புரியுதா? அத்தனை வேலையும் சேர்ந்து என்னத்துக்காகுது? உணவு. மிச்சம் ஏராளமாக கிடைச்சா என்ன பண்ணுறாங்க? குருத ஒன்றும் இல்லை பாவம். அதனால தான் குறுக்கு வழியில் கட்ட வழியில் சம்பாதிக்கப்படாது. கட்ட வழியில் சம்பாதிக்கிறாங்கன்னா குண்டுக்கிட்டு போகிறதா இருந்தால் கூட பரவாயில்ல. இப்படியோ குறுக்கு வழியில் போய் அப்படி சம்பாதிச்சு கொடுத்து போட்டா ஏன் பரவாயில்லன்னா பரவாயில்ல. கொடுத்துட்டு போகிறதும் இல்லை, அத்தனையுமே அனுபவிக்க போகிறதும் இல்லை. சம்பாதிச்சு அத்தனையும் அனுபவிக்க போகிறேன். இப்போ 1000 கோடிக்கு சொத்து இருக்குதுன்னு வச்சுக்குவா, அவன் சாப்பிட்றது எவ்வளவு, தூங்குற இடம் எவ்வளவு. 1000 கோடிக்கு அதிபதி. இப்போ வந்து தினந்தோறும் 100 ரூபாய்க்கு வேலைக்கு போகிறேன், 200 ரூபாய்க்கு வேலைக்கு போகிறேன். என்னையா ஒன்றவா ஒரு முக்காப்படி அரிசி, உனக்கு 3 வேலைக்கு முக்காப்படி அரிசி சாப்பிட்டு போட்டு சும்மா ஒரு 6 அடி நிலத்தில் இப்படி படுத்துட்டு போட்டாய்யா. பாரியா 1000 கோடிக்கு அதிபதி தினந்தோறும் 1 மூட்டை அரிசி சாப்பிட்றா ஐயா. கையால் அடுத்தாப்புல போகும்போது அவ்வளவு வீட்டுக்கிட்டு போனா ஐயா, இவ்வளவு வீட்டுக்கு போனா ஐயாங்கிற மாதிரி இருந்தால் தேவலாம். இல்லை, அவனும் இவனும் ஒன்றுங்க. 1000 கோடிக்காரனும் சரி, இந்த 100 ரூபாய்க்கு வேலைக்கு போகிறவனும் சரி, 2 பேரும் சாப்பிட்றதும் உறங்குற இடம் இருக்கிற இடம் அவ்வளவுதான். 1000 கோடிக்காரனுக்கு போடு கூட அவனும் சேர்ந்தாப்புல படுத்தும் கூட. அதனாலே உயிருக்கு உறுதியை தேடவில்லையானால் அவன் ஏமாந்து போனான். அதனால உயிருக்கு உறுதியை தேடவும் அந்த உயிருக்கு உறுதியை தருவதால் சரியை கிரிய யோக ஞானம். சரியை கிரிய யோக ஞான நெறின்னு யாராவது பேசுறானா? அதாவது சொற்பூலிக்காரன் தான் பேசுறானா? யாராவது சொற்பூலிக்காரன் புலவர்கள் கூட பேசுறது இல்லப்பா. சரியை கிரியை கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? கொண்டாட்டி உள்ள கதை, ஊரு கதை, அரசியல் கதை, வந்த கதை, பஸ்ஸில் ஏறினது இறங்கினதெல்லாம் பேசிக்கிட்டு போவான். இதெல்லாம் பேச சரியை கிரிய யோகம். நான் இன்னைக்கு அது பஸ்ஸில் ஏறினது இறங்கினதை பேசியிருக்கிறேன். சரியை கிரிய யோகம் ஞானம். உயிர் உருப்படியாவதற்கு செய்வது. என்ன சும்மா பொழப்பு இல்லாமல் உட்காந்து பேசிட்டு போகிறதா? நேரம் போகட்டும் சொல்லி உட்காந்து பேசுறதா? இப்போ 1 மணி நேரம் இந்த கந்தபுராணம் கேட்குறீங்கன்னா நீங்கள் சரியை கிரிய யோகம் ஞானம் ஆகிய 4ஐயும் செய்தவர்களாக ஆகிவிடுங்கள். சரியை கிரிய யோக ஞானங்களை செய்தவர்களாக ஆகி விடுகிறீர்கள். சுவாமி கணக்கு கந்தபுராணம் கேட்டான் அப்படின்னு கணக்கெடுக்கு. இந்த 1 மணி நேரம் வெள்ளிக்கிழமை கந்தபுராணம் கேட்டா நம்ம கணக்கு ஒன்று கூட விட மாட்டேன். அதான் அங்கே உரிய ஒரு ஆச்சரியமான வேலை. அவ்வளோ வேலைக்கு இடையிலையும் நம்ம கணக்கெல்லாம் எழுதிக்கிட்டு தான் இருக்கிறேன். எழுதும் கணக்கு இன்னும் பரிசு. அதனால இந்த கந்தபுராணம் கேட்பதினாலே கட்டாயம் ஞானம் உண்டாகும். ஞானத்தினாலே பரவி இல்லாமல். ஆகவே இப்படி சரியை கிரிய யோக ஞான நெறியில் நின்று வீடு வேறு பெறுவதற்கு தகுதியில்லாத உயிர்களுக்காக அதற்கு மேலும் சிவபெருமான் இறங்கி என்ன பண்ணியிருக்கிறார் என்று கேட்டால் ஒரு 3 ஊரை மானியமாக விட்டுருக்கான். 3 ஊரை மானியமாக விட்டுருக்கான். சரியை கிரிய யோக நெறியில் நிற்கிறதுக்கான இதுகளுக்கு புத்தி இல்லை, ஆற்றல் இல்லை. புத்தி இல்லாதான் காரணம், வேறு ஒன்றுமே இல்லை. எப்போ பூஜை பண்ணுறதுக்கு 7 அடி 8 அடி ஆளாகணும் வளர்த்தியா? இல்லை 2000 கிலோவாக இருக்கும். பூஜை பண்ணுறதுக்கு பூ பறித்து பூஜை பண்ணுறதுக்கு 7 அடி 8 அடி ஆளாக இருக்கணும் ஐயா. 2000 கிலோ இருக்கணும். அப்போத்தான் பூஜை பண்ண முடியுமா? எல்லாரும் பண்ணலாம் இல்லை? பூஜை எல்லாரும் பண்ணலாம். நல்ல விளங்குதா? அதனால அதுக்கு புத்தி இல்லை. காரணம் புத்தி இல்லை. புத்தி இல்லாமல் பூஜை பண்ணாமல் இருக்கிறார். புத்தி இல்லாமல் பூஜை பண்ணாமல் இருக்கிறார். இப்படிப்பட்ட உயிர்களையும் எண்ணித்தானே அதுக்கும் ஒரு வழியே காட்டி வச்சிருக்கிறார். புத்தி இல்லாமல் இப்படி இருக்கிற உயிர்களுக்கும் இதுகளுக்கும் ஒரு வீடு வற்ற கொடுக்கலாம், புத்தியை கொடுக்கலாம்னு சொல்லி அதுக்காக ஒரு ஸ்பெஷல் சலுகை அறிவிச்சிருக்கிறார். ஒரு சலுகையை அறிவித்திருக்கிறார். அந்த சலுகை தான் ஒரு ஊரிலே பிறந்தால் முத்தி, இன்னொரு ஊரிலே இறந்தால் முத்தி, இன்னொரு ஊரை தரிசனம் பண்ணினா முத்தி எழுதியிருக்கான்.
அது மானியம்னு இது. மானியம்னா புரியுதா? இந்த 10 காணி நீ உழுதுக்க வேண்டியது, சாப்பிட்டுக்க வேண்டியது, கோயிலில் வாசிக்க வேண்டியது, கோயிலில் பூஜை பண்ண வேண்டியது என்று சொல்லி கோயிலில் பரிசாரம் எடுக்க மானியம் விட்டுருக்கலாம் அல்லவா? மானியம் அது குட்டை கட்ட வேண்டியது. அதுபோல் அதை இறையிலின்னு சொல்லுவோம். இறையிலி என்பது தமிழ். அதனால இப்படி 3 ஊரை ஒதுக்கி வச்சிருக்கிறான். புத்தி இல்லாமல் இப்படி சுத்திக்கிட்டு வர அந்த ஊரில் பறக்க வச்சு, அந்த உயிர்களை அந்த ஊரில் இறக்க வச்சு, இந்த ஊரில் தரிசனம் பண்ண வச்சு, அது மூலமாக புத்தியை கொடுக்குறோம். அப்படின்னா எல்லை இல்லாத கருணை. அதனால அவனுடைய எல்லை இல்லாத கருணை வளர்ந்து அல்லவா? திருவாரூரிலே பிறந்தால் முக்தி, காசியிலே இறந்தால் முக்தி, சிதம்பரம் தரிசனம் பண்ணினால் முக்தி என்று சொல்லி இப்படி 3 ஊரை மானியமாக இருக்கா உயிரோடு. அது மெய்மையன சரியை வெற்றி வழங்கிய ஞானம் மேவா எம்மையொப்பவர்க்கு ஈசன் இறையிலியாக விட்ட மும்மையினர் பதிகள் தம்மில் நுழைத்தவர் முடிந்தோர் மூவா செம்மலர் கடல் கண்டோர்கள் சிவத்தினை சேர்வர் என்று என்பது கோயில் புராணம். மெய்மையினர் சரியை பற்றி வழங்கிய ஞானம் மேவா இதுகளை செய்ய சக்தி இல்லாத புத்தி இல்லாத உயிர்களுக்கு எம்மையொப்பவர்க்கு இப்படின்னு வியாக்கிரவாத சொல்றாரு. 2 எம்மையொப்பவர் அவர் சொல்றாரு. இந்த மாதிரி செய்ய முடியாது என்ன போல ஆளுக்காக அது என்ன சொல்றது? எம்மையொப்பவர்க்கு ஈசன் இறையிலியாக விட்ட மும்மையினர் பதிகள் தம்மில் 3 ஊர் முளைத்தவர் முடிந்தோர் மூவா செம்மலர் கடல் கண்டோர்கள் சிவத்தினை சேர்வர் என்பது கோயில் புராணம். அதனாலே இப்படி உயிர்களுக்கு எண்ணில்லாத கருணையினாலே இறங்கி இப்படி ஊர்களையும் அவன் படைத்திருக்கிறான். திருவாரூர்ல பிறந்தா முக்தி உண்டு. அங்க பிறந்து பூஜை பண்ணாம பாவத்தை செஞ்சானா இப்படி முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறீங்கள. அப்புறம் பிறந்தா முக்திங்கிறது தப்பா பெறாத. அப்படின்னா பிறந்து அவன் புண்ணியத்தை கட்டாயம் செய்வான், செய்தான முக்தி. இல்ல பாவத்தை செஞ்சான்னு வச்சுக்க, அதுக்காக கொஞ்ச காலம் அவனுக்கு துன்பத்தை நரகத்தை கொடுத்து அப்புறம் முக்தியில கொண்டு வைப்பான். பாவத்தை செஞ்சதுக்காக தண்டனையை கொடுத்து பிறகு முக்தியில கொண்டு. சிவனில் பிறந்தா முக்திங்கிறது வார்த்தம் தான். ஆனா அங்க பிறந்து அக்கிரமத்தை செஞ்சான்னு வச்சுக்கோ, அதுக்கு தகுந்த தண்டனை உண்டு. தண்டனையை கொடுத்து அப்புறம் முக்தியில ஒழிப்பான். அதே மாதிரிதான் காசியிலையும் சரி சிதம்பரத்திலையும் சரி. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு 3 ஊர்களே நூல்களிலே சிறப்பாக சொல்லப்படுகிறது. காசி, திருவாரூர், சிதம்பரம். அப்படி அந்த காசியில இறந்த உயிர்களுக்கு காசியில போய் இறக்குற சாமானியம் அல்ல. அடுத்த ஊருக்காரெல்லாம் போய் இறக்குற சாமானியம் அல்ல. இப்ப நம்மெல்லாம் போய் காசியில ஜாகலாம்னு போக மனசு வருதா? சாமானியமா இல்ல. அங்க போயிட்டேன் சாமானியமா அந்த ஜாவு வர்ற வரையில மனசு என்ன பாடுபடும். இங்க இருந்து போயிட்டோம்னு வச்சுக்கையா, அங்க போய் 2 வருஷம் 4 வருஷம் இருந்தோம்னு வச்சுக்கோ. அந்த 4 வருஷம் போறதுக்குள்ள என்ன பாடுபடும் தெரியுமா? இங்க இருக்கிற பேரன் பேட்டி எல்லாம் நினைச்சு இல்லையா? அதுக்குள்ள ஏண்டா வந்தேன், கொஞ்சம் நெருங்கி வராம ஏண்டா வந்தேன், அங்கேயே போயிருந்தாலும் பரவாயில்லையே. அதிகபட்சம் அங்கே இருந்து சாகவனை பத்தி பேச்சு இல்லை. இங்க இருந்து வெளியில இருந்து அங்க போய் சாகலாம்னு போறான் பாருப்பா. சாமானியம் இல்லை. மனசு ஒரு மனசா இருக்குமா? பாப்பா ரொம்ப கஷ்டப்படுவான். அதனாலே அப்படி காசியில இறந்தவர்களுக்கு முக்தி. காசியில இறந்தவர்களுக்கு என்ன பண்ணுகிறார் என்றால், அந்த உயிர்களுக்கு சூக்கு மாடலை கொடுத்து, இந்த உடல் போயிருந்தா அதுக்கு சூக்கு மாடல்னு உள்ள இருக்கு. அந்த சூக்கு மாடலை உமாதேவி தன்னுடைய தொடையிலே அப்படி படுக்க வைக்கிறாளாம். அப்படி படுக்க வச்சு முந்தானையில விசிறி விடுறாளாம். முந்தானையிலே விசிறுகிறாளாம். அந்த உயிர் இடைப்பாரும் பொருட்டாக உமாதேவி தன்னுடைய தொடையிலே அந்த உயிரை கிடத்தி தன்னுடைய முந்தானையில அப்படி விசிறாளாம். உமாதேவி காசியில இறக்குற உயிர் பாவம். எத்தனை ஊர் சுத்திட்டு வந்த பாவம். கொஞ்சம் கலப்பாடுறான். 1 ஊரா 2 ஊரா சுத்தனது. ஐயோ நினைச்சா புரிய இருக்குதில்ல. இருவாய் கருவாய் தனிலே உருவாய் இருவே பயிராய் விளைவாய் இவர் போய் அவராய் அவர் போய் இவராய் இதுவே தொடர்பாய் விதி போல உருதாய் இருதாய் பல கோடி அதாய் உடனே அவமாய் அழியாதே உருகால் முருகா பரமாகுமரா உயிர்கா என போதாராய் என்பது திருப்புகழ். அதனால
எத்தனையோ கோடி காலம் எத்தனையோ ஊரில் சுற்றிட்டு வந்த உயிருக்கு அப்படி இடைப்பாக பொருட்டாக அப்படி தன்னுடைய முந்தானையில் விசிறுறாளாம். அப்படி விசிறும் போது அந்த உயிரை இடைப்பாகி ஒரு தெம்பா அப்படி மகிழ்ச்சியாக இருக்குமா. அந்த வேளையில் வலது செவியில் சிவபெருமான் பஞ்சாட்சரத்தை உபதேசம் பண்ணுவாராம் காட்சி. அப்புறம் அது முத்திக்கு போவேன் இன்னும் அதை சொன்னார் இந்த பாட்டில் சொல்றார். தூஷினாலம்மை வீச, தூசுன்னா துணி, தூசினால் அம்மை வீச துடையி நிற்கடச்சி துஞ்சும் மாசிலா உயிர்கட்கெல்லாம் அஞ்செடுத்த இயல்பு கூறி. இது என்ன ராகம்? அதில் தான் சித்தம். அது யாராவது ரெண்டு வருஷம் தெரிஞ்சிருந்தா ஒரு நல்லா இருக்கும். வேற ஒன்றும் எல்லாருக்குமே தெரிய முடியாது. என்ன பண்றது? தூசினால் அம்மை வீச துடையி நிற்கிடத்தி துஞ்சும் ஆசிலா உயிர்கட்கெல்லாம் அஞ்செழுத்த இயல்பு கூறி ஈசனார் தனது கோலம் ஈந்திடும் இயல்பால் அந்த காஜியின் விடுமீதான முழுகொன்ற வரையும் கண்டார். அதனாலே இப்படி அந்த உயிர்களுக்கு பஞ்சாட்சரத்தை உபதேசித்து அந்த உயிர்களுக்கு தன்னுடைய சாரூப நிலையை காட்சியில கொடுக்குறாங்க. காட்சியில் அப்படி அந்த காட்சியிலே செய்கின்ற அந்த உபகாரத்தையே விருத்தாசனத்திலையும் செய்கிறாராம். திருமூலர் காட்சியிலே செய்கின்ற அந்த வேலையையே இங்கே விருத்தாசனத்திலையும் செய்கிறாராம். விருத்தாசனத்துக்கு போனா போதும். விருத்தாசனத்துக்கு போய் இருக்கத்தான் முடியுதா நம்மளால? விருத்தனாகி கூட போயிருக்க முடியலையே. விருத்தனாகி கூட போயிருக்க முடியலையே. விருத்தனாக ஆகத்தானே அதிகமாக இங்கே தொடர்பு வரும். விருத்தம்னா புரியுதா? விருத்தம்னா புரியுதா? 70, 80, 90 வயசு விருத்தம் கிளவை. அதுக்கு முற்பாடுதான் ரொம்ப சிக்கல் வருது, ரொம்ப தொடர்பு வருது. மனைவி பிள்ளைகளோட வச்சு அப்புறம் பேரம் பேச்சு. ஐயோ குடும்பம் சட்டம் இல்லாமல் இருக்க சொல்லு சிதம்பரம். அதனாலே அப்படி அந்த விருத்தாசலத்திலே இந்த உபகாரத்தை செய்கிறாராம். அது சொல்றார். தூசினாலம்மை வீச துடையினில் கிடச்சி துஞ்சும் ஆசிலா உயிர்கட்கெல்லாம் அஞ்செழுத்து இயல்பு கூறி ஈசனார் தனது கோலம், தனது கோலம்னா சிவசாமி ஈந்திடு இயல்பால் அந்த காஜியின் விடுமிதான முழுகுன்ற வரையும் கண்டார் என்பது அந்த பாட்டு. அப்படிப்பட்ட திருமுதுகுன்றத்தை கண்டான். யாரு? முருகன் கண்டு வணங்கினான். திருமுதுகுன்றத்துக்கு வந்து விருத்தகிரீஸ்வரரை அவங்க அப்பாவை கூப்பிட்டாங்க. அடுத்தாற் போல வருவதுதான் சிதம்பரம். சிதம்பரத்துக்கு 2 பாட்டு பாடுறாங்க. சிதம்பரத்துக்கு எல்லா ஊருக்கும் ஒவ்வொரு பாட்டு, சிதம்பரத்துக்கு 2 பாட்டு. எல்லா ஊர்லையும் இது இருக்கும். பெரிய புராணத்தில் கூட திருமூல நாயனார் வரலாறு சுருக்கம் பாட்டு கொஞ்சம். மற்ற ஊருக்கு வரும்போது ஒரு பாட்டு, அந்த சிதம்பரம் போது 2 பாட்டு பாடுவார். விளங்குதா? அது என்ன காரணம்னா எல்லாத்துக்கும் மேலே பெருசாக இருக்கிறது சிதம்பரம். எல்லா தலங்களுக்கும் மிக பெரியதாக இருப்பது சிதம்பரம். எல்லா தலங்களும் சிதம்பரத்திலேயே இருக்குது. எல்லா தலங்களும் சிதம்பரத்தில் இருக்குது. எல்லா தலத்திலேயும் சிதம்பரம் இருக்குது. உலகில் உள்ள தலங்களெல்லாம் சிதம்பரத்தில் உள்ளதால் சிதம்பரமே உயர்ந்ததாகும். ஆபா ஆக அருமை அருமை அருமை. உலகில் உள்ள தலங்களெல்லாம் சிதம்பரத்தில் உள்ளதால் சிதம்பரமே உயர்ந்ததாகும். உலகில் உள்ள தலத்திலெல்லாம் சிதம்பரமே உள்ளதால் சிதம்பரமே உயர்ந்ததாகும். உலகில் உள்ள சமயமெல்லாம் சைவந்தனுள் ஒடுங்குவதால் சைவமே உயர்ந்ததாகும். உலகில் உள்ள முனிவரெல்லாம் போற்றுகின்ற ஒப்பற்ற அனந்தன் புலி உயர்ந்தோரா. அனந்தன்னா பதஞ்சலி முனிவர், புலின்னா வியாக்கிரவன். எல்லா வணக்கமும் சிதம்பரம் தான் போகும். எல்லா வணக்கமும் எல்லோரும் தொழுவதற்கு கரங்குவித்தால், எல்லோரும் தொழுவதற்கு கரம் குவித்தால் இயல்பாக இதயத்தின் நேரே செல்லும். எல்லாம் கும்பிட்டா எப்படி கும்பிடுறாங்க? எங்க போகுது எல்லாம்? எல்லோரும் தொழுவதற்கு கரம் குவித்தால்
இயல்பாக இதயத்தின் நேரே செல்லும் சொல்லாறு அண்டத்தில் இதயத்தானும் சுகமான சிதம்பர தலமே ஆகும். சிதம்பரம் இருதயத்தா, சிதம்பரம் இருதயத்தா. சொல்லாரும் அண்டத்தில் இதயத்தானும் சுகமான சிதம்பர தலமேயாகும். வல்லவையார் செய்கின்ற வணக்கமெல்லாம் மன்றுக்கு செல்லும். அந்த மன்று கண்ட நல்ல புலி பதஞ்சலிய வணங்கி வாழ்த்தி நடராஜன் அடி போற்றி நாடோமே என்பது பதஞ்சலி ஆக்கிரவாதம் அவசியம். அதனால கும்பிடுகிற கும்பிடு அத்தனையும் ஜனமருக்கு தான் போகும். எங்கே எங்கே போகுது கும்பிடு? எல்லாம் நெஞ்சு 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 சிதம்பரம். அதனால அப்படிப்பட்ட சிதம்பரம் பூலோக கைலாயம், பூலோக கை. சிவபெருமான் எடுத்துக்கொண்ட திருமேனிகள் எண்ணில்லாதன. சிவபெருமான் உயிர்களை ஆண்டு கொள்வதற்காக எடுத்துக்கொண்ட திருமேனிகள் சோமாசுந்தர், காலாதி, திரிபுராதி, அர்த்தநாதி, கல்யாண சுந்தரர், விநாயகர், சுப்பிரமணியர், சந்திரசேகரது, சண்டேசானுக்கிறவர், கஜமுகாசுரர் இருக்கிறது என்று சொல்லி எடுத்துக்கொண்ட திருமேனிகள் பிச்சாடனர் முதலான திருமேனி எண்ணில்லாத 25 மாதம் ஒருத்த மாத்திரம் இல்லை, அதுக்கு மேலே திருமேனி. இத்தனைக்கும் மேலாக முதலாக இருப்பது எது வந்து கேட்டால் நடராஜத்து. இதுக்கு சமானமாக வேற எதுவும் கிடையாது. தாண்டவேஸ்வரர், தாண்டவேஸ்வரர். இதுல என்ன வழங்கு தெரியுமா? இந்த திருக்கோலத்தில் என்ன வழங்கு தெரியுமா? முழு முதற் கடவுள் நானே, முழு முதற் கடவுள் நானே 5 தொழிலையும் செய்கிறேன், நானே 5 தொழில்களையும் செய்கிறேன், எனக்கு மேல யாரும் கிடையாது இப்படின்னு காட்டுறதா நடராஜன். உடுக்கையினாலே படைக்கிறான், உடுக்கையினாலே படைக்கிறான், அபயகரத்தாலே காக்கிறான், நெருப்பினாலே சங்காரம் பண்ணுகிறான், ஊன்றிய திருவடியினாலே மறைக்கிறான், எடுத்த திருவடியினாலே முத்தியை கொடுக்கிறான். இது மாதிரி அடையாளம் உள்ள சாமி வேற கிடையாது. படைத்தல், காத்தல், அடித்தல் நெருப்பு, மறைத்தல் மிதித்தல், முயலகர் மிதிச்சிருந்தால மறைத்தல், தூக்கிய திருவடி முத்தி. அடாடா, இது மாதிரி திருவுருவம் வேற எந்த மூர்த்திகளுக்கும் கிடையாது, வேற எந்த சமயத்திலையும் கிடையாது. குமர உருவரது அந்த சிதம்பர நடராஜமூர்த்தியை அனுபவிக்காத ஞானிகள் கிடையாது. எல்லா தலத்திலையும் ஒரு மாதிரியா கும்பிடுவாங்க, அங்க போனா ஒரு மாதிரியா கும்பிடுவாங்க. எல்லா தலத்திலையும் ஒரு மாதிரியா கும்பிடுவாங்க. சிதம்பரத்துக்கு போனா லைச்சிடுவாங்க, அந்த கூத்துல ஒன்னாயிடுவாங்க, கூத்துல ஒன்னாயிடுவாங்க ஞானிகள். அது ஞானிகளுக்கு தான் அந்த கூத்தினுடைய அறிவு முடியும். நமக்கு ஏதோ ஓரளவுக்கு இந்த உள்ள படிச்சதுனால கேட்டதுனால கொஞ்சம் ஏதோ. பரமஞானிகளுக்கு அந்த கூத்தை கண்ட உடனே எல்லாம் மறந்துடுவாங்க. 5 பேர் அதிகம் கண்களே உள்ள அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையாக குண ஒரு 3 திருந்து சாத்திரவையாக இந்து வாட்டடையான ஆடு ஆனந்த எல்லையில் தனிப்பெருங்கூத்தில் வந்த பேர் இன்ப வெள்ளத்தில் மூழ்கி மாறிதா மகிழ்ச்சினோம். குமரகுருவரர்னு ஒருத்தர் 5 வயசு வரலையும் பேசாமல் இருந்துட்டு அப்புறம் திருச்செந்தூரில் போய் கண்டர் கலிவன் பாப்பான்னார். 5 வயசு வரலையும் பேசாமல் இருந்துட்டு, 5 வயசு வரலையும் பேசலை. திருச்செந்தூருக்கு போய் சாமிக்கு முன்னாலே போட்டு அவங்க பிரார்த்தனை பண்ணினாங்க. பண்ண உடனே அந்த புள்ள பாடுச்சு. பேசாத புள்ள பாடுதுப்பா. பாடுதுன்னா என்ன பாடுது? சித்தாந்தத்தை கொட்டி வச்சுக்கிட்டு பாடு. கந்தர் கலிவன் சும்மா வெறும் பாட்டு. பூமேவு செங்கமல புத்தை எழுந்தேறிய பாமேவு தெய்வம் படமறையும் தேமேவன் ஆதமன் ஆதார்ந்த முடிவன் அவதிருந்தார் என்று அயால சித்தாந்தத்தை கொட்டி வச்சு அவர் பாடுறார் சிதம்பரத்தை பற்றி. சிதம்பர மும்மணி கோவை, சிதம்பர செய்யுட்கோவை பாடுறாரு. அந்த செய்யுட்கோவையில் எப்படி பாடுறாருன்னா, அந்த திருவடி, இந்த திருவடி தூக்கிய திருவடி இருக்குவார், அதுக்கு நேரம் இந்த அமைத்த கரவு, அதுக்கு நேரம் இந்த கை இருக்கும், தூக்கிய திருவடிக்கு நேரம், அதுக்கு நேரம் அந்த கை, 3 நேரம் இருக்கும்ப்பா. தூக்கிய திருவடி அப்படி சரியாக அமைக்கலாம், சிற்பி சரியாக செய்யலை அந்த மூர்த்தியை. சில நடராசரை பார்க்குறவங்கள சரியாக பண்ணாமல் இருக்கிறாங்க, அறகுறையாக இருக்கிறவன்ட்ட கொடுத்து பண்ணியிருக்காங்க. தூக்கிய திருவடிப்பா, அதுக்கு நேரம் இந்த இடது கை வீசிய கை, அதுக்கு நேரம் இந்த கை, 3 நேரம் இருக்கு. எதுக்கு நேராக வச்சிருக்காரு தெரியுமா? உயிர்கள் நேராவது, நேராக வாழ்வதற்கும் அதுக்காக நீ வேறனாக இருக்க நான் வேறனாக இருக்க நேராக வாழ்வதற்கும் அருள் கூட சால்மலை திருப்பூர். அது அந்த இலக்கிய சிவ தெரிஞ்சவன்ட்ட சொன்னா உஷரே விட்டுருவாங்க. அப்படியா?
அருமை அருமை அருமை. இதுக்குடா நேராக வச்சிருக்காரு. அதான் உயிர்கள் நேராக வாழும். நீ வேறு எனாது இருக்க, நான் வேறு எனாது இருக்க, நேராக வாழ்வதற்கு இந்த ஆவாகநாதி பாத்தியாசம் செய்யறோம்ல, நேராக சிக்கனை பிடிக்கிறது நேராக. இது வினமும் அளவும் வர இரவியோடு பரவியறை ஏக போகவாய் நீயினானுமாய் இருக்கிறோம். அது அதனால அந்த தூக்கிய திருவடியை இந்த திருக்கரம் காட்டுதான். தூக்கிய திருவடியை இது போதும்னு சொல்லுவாங்க. இந்த கை போதும். என்ன போதுங்கிறது? இந்த திருவடியை இந்த நான் காட்டேன் பாருங்க, அந்த திருவடியை ஒரு தடவை கும்பிடுக்க போதும். தூக்கிய கொடுக்குறேன்னு தான். கூடுங்கதி ஒரு கால் கும்பிட்டால் போதும் எனக்கு. ஒரு கால் கும்பிட்டால் போதும் எனக்கு. கூடுங்கதி சிவகதி உங்களுக்கு ஒரு கால் கும்பிட்டால் போதும். என்ன சொல்றதப்பா பாப்பா, என்ன சுவை பார்த்தீங்களா? கூடுங்கதி ஒரு கால் கும்பிட்டால் போதும் என நாடு அபிநயத்தை நாடித்தார். அபிநயம் நாடி கூடிய கற்காதனார் காண கண்ணே காதாக உடையவர் காணும் முடியாது. கண்ணே காதாக உடையவர் காணும் முடியாது. கண்ணே காதாக உடையவர் அது அவர் யாரு? கண்ணே காது கட்சியின் ஓடிய காதனார் காண ஒரு கால் காட்டி கை அமைத்து நாதனா செய்யும் நடம் என்று பாருகிறார். அதனாலே சிதம்பரத்தை தரிசனம் பண்ணினால் முக்தி. என்ன காரணம்? திருவடி தெரியுது. திருவடி தெரியுது. தூக்கிய திருவடி தெரியுது இல்லப்பா. திருவடியை கண்டுட்டா அப்புறம் முக்தி தானே. மகாவிஷ்ணுவானவர் பஞ்சியாகி எண்ணில்லாத காலம் பூமியை பிளந்து கொண்டு போனார். காண முடியவில்லை. திருவடியை காண முடியும். நான் முதலா வானவர் தொழுதல ஈரடியாலே மூவுல கடந்து நாற்றிச முடியோர் ஐம்புலம் மலர போற்றிசை கதிர்முடி திருநெடுமாலென்று அடிமுடி அறிய ஆதரவதனே கடுமுரணியான ஆகிமுன் கலந்து ஏழுதள உருவ இடந்து வினைத்து ஊடி முதல்வ ஜெயஜெயவென்று வலுத்தியும் காணா மலரடி எனகள். அப்பேற்பட்ட திருவடியே சிதம்பரத்தில் அவன் காட்டுறான், நமக்கு காட்டுறான். இதை நினைச்சு பாருங்க, அதிசயமா இல்லை? திருமால் தேடி காண முடியாத திருவடியை அவனே நமக்கு காட்டுறான். வானே நிலனே பிறவே அறிவறியா தானே வந்தம்மை தலையடித்தாட்கொள்ளும் காட்டுறான். அதை திருக்கோவையாரில் மாணிக்கவாசகர் சொன்னாரு. திருமாலங்கையம் படுத்து கிடக்கிறாரு தெரியுமா? திருமாலங்கையம் படுத்து கிடக்கிறாரு தெரியுமா? குழந்துக்கிட்டு போனேன் சாமி, திருவடியை பார்க்க முடியல. இங்க வந்து ஒரு திருவடியை காட்டுனார் சாமி, இன்னொரு திருவடியும் காட்டு சாமி படுத்து கிடக்கிறார். புறங்கடந்த நடி புறங்கடந்தான திரிபுரத்தை இருக்கிறவராகிய சிவபெருமானுடைய திருவடியை புறங்கடந்த நடி காண்பார் புவி விண்டு புக்கறியாது இறங்கிடு எந்த என்று இறப்ப தன் ஈரடிக்கு என் இரண்டு கரங்கள் தந்தார். இந்த ரெண்டு கையும் கொடுத்தது எதுக்குன்னா திருவடியை கும்பிடுறதுக்கு தானம். தன் ஈரடிக்கு என் இரண்டு கரங்கள் தந்தார் ஒன்று காட்ட மற்ற அங்கதும் காட்டிடென்று வரங்கடந்தான் இல்லை அம்பலமும் இளம் மாயவனே. திருமாலு ஏன் இங்கே சயனித்து உள்ளார், திருமாலு ஏன் இங்கே சயனித்து உள்ளார். திருவடியை தேடினார் கிடைக்கவில்லை, அதனால் பெருவாண்டா நாடு என்ற திருத்தெல்லை வந்தார். பேரின்ப கமல மலர் ஒன்று கண்டார், மற்ற ஒரு காலும் காட்டென்று ஒரு காலும் நீங்காது, ஒரு காலும் காட்டென்று ஒரு காலும் நீங்காது உறங்குகின்றான் திருமுன்பில் உமக்கு தெரியாதோ. பெருகாலுமுடனாக பணித்தவரது அவ் யாரே பேரின்ப பதஞ்சலியும் புலிமுனியும் தானே ஏ ஏ ஏ என்பது பதஞ்சலி வியாக்கரவாதம் கொடுத்து. அதனாலே இப்படிப்பட்டது தில்லை. தில்லைக்கு மேலே ஒரு தலமும் இல்லை. தில்லைக்கு மேலே ஒரு தலமும் இல்லை. தில்லை தில்லை என்றால் பிறவி இல்லை இல்லை என்று மறை முடியும். தில்லை தில்லைன்னா பிறவி இல்லை இல்லைன்னு சொல்லுவான், பேதம் சொல்லுவான். அதனாலே
அப்படிப்பட்ட அந்த தில்லை சிவபெருமான் மகிழ்ச்சியாக ஆனந்த நடம், அது பேர் ஆனந்த தாண்டம். சிவபெருமான் ஆடிய தாண்டவம் எண்ணில்லாதன. அதுல 108 தாண்டவம்னு ஒரு கணக்கு சொல்லுவார்கள். அதுல 7 தாண்டவம்னு ஒரு கணக்கு. அந்த தாண்டவம் அத்தனைக்கும் உயர்ந்ததாக இருப்பது, அந்த தாண்டவத்திலே உயர்ந்ததாக இருப்பது இந்த ஆனந்த தாண்டவம். இப்படி இருப்பான் அந்த அம்மா. அப்படி ஒன்று இப்படி பார்ப்பாங்க. அந்த அம்மா இவரை பார்க்க, இவர் அவளை பார்க்க. என்ன ஆச்சரியங்கிற அந்த நடனத்தை. சுவாமி இப்படி நேரா இருக்க மாட்டாருப்பா, அப்படி இருப்பார். அப்படி லேசா அப்படி திரும்பி இருப்பார். பார்ப்பாரு, மலைமகளை பார்ப்பார். தென்கின்ற நீளம் மலகின்ற இல்லை சிற்றம்பலவன் மென்கின்ற உண்கண் மலைமகள் கண்டு மகிழ்ந்து நிற்க. அவள் இவரை பார்க்க, இவர் அவளை பார்க்க. அந்த கூத்தை பார்ப்பதற்கு தகுதியானவள் யார் என்று கேட்டால் உமாதேவி. அந்த கூத்தை பார்ப்பதற்கு ஆற்றல். இப்ப சொற்பொழியை கேட்கறதுக்கு ஆற்றல் வேணும்ல, எல்லாரும் கேட்க முடியுமா? ஏன் பல பேர் வரல? கேட்கறதுக்கு ஆற்றல் இல்லை, புண்ணியம் என்கின்ற ஆற்றல். சொற்பொழியை வரும்போது உடம்பு சொன்ன எல்லாரும் கேட்க முடியுமா? எல்லாரும் கேட்க முடியுமா? அதுக்குன்னு தனி புண்ணியம் இருக்கணும், அதுக்குன்னு ஒரு புண்ணியம் இருக்கணும். எல்லாரும் கேட்க முடியாது, எல்லாரும் கேட்க முடியாது. அதுபோல அந்த கூட்ட பார்க்கறது எல்லாரும் பார்க்க முடியாது. அவதான் பார்க்கறதுக்கான தகுதி வருது. அதனாலதான் பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துத்தான் அந்த கூத்தியினுடைய பலனை உயிரிழுக்கெல்லாம் பங்கு போட்டு கொடுக்குறாங்க. உயிரிழுக்கலாம் என்ன காரணம் என்றால், எல்லா உயிரிழுக்கும் தாயாய் இருக்கிறவள் அவதானே. எல்லா உயிரிழுக்கும் தாயாய் இருக்கிறவள். பாப்பா பெரிய பொறுப்புப்பா அந்த 2 பேர்த்துக்கும். அந்த ஆடுற சாமிக்கும் அந்த பார்க்குற சாமிக்கும் பொறுப்புன்னா கொஞ்சம் இத்தனை கோடி பிள்ளைகளை, அது எத்தனை மோசமான பிள்ளைகள், சொன்னூரி காக்காத உள்ள, அக்கறைப்பட்ட பிள்ளை, திருட்டு பிள்ளை, சகிக்க முடியாத காரியம் செய்கிற பிள்ளைகளுக்கு சோறு போட்டோம். அப்பா நினைச்ச ஆச்சரியமா இல்லை? எவ்வளவு அக்கிரமம் செய்து அநியாயம், அதுகளுக்கும் சோறு போட்டு என்னென்னமோ கொடுத்து, பங்களா கொடுத்து, காரு கொடுத்து, பாவிகளுக்கும் கொடுக்குறாப்பா. இந்த பூனா நினைச்சிருக்குது நான் சம்பாதிச்சேன். இல்லை அதுதான் கொடுத்து. அந்த பதஞ்சலி வியாக்கரபாத மகத்துவத்தில் ஒரு பாட்டு, சுவாமியை பார்க்காதவன் நடராஜரை அதுக்கு முந்தி பார்க்காதவன் பார்த்தேன். பார்த்த உடனே உங்களுக்கு சப்போதமா இருக்கு, பிரமாதமா இருக்குன்னு இருக்கு. தரிசனம்னா நடராஜா தரிசனம், தரிசனமே எல்லா தரிசனமும் அதுக்குள்ள அடக்கும். தரிசனம் என்றால் பார்க்காதவன் பார்த்தேன். பார்த்து விட்டு நல்லா இருக்கு, ஆடுறது நல்லா இருக்கு அப்படின்னா, யார் ஆடுறது அப்படின்னா, அதை தெரிஞ்ச பக்தன் சொன்னானா, ஐயையே இவரை பற்றி தெரியாம நீ எந்த ஊர்னு கேட்டா தமிழ்நாடு தான். அப்படியா, தமிழ்நாட்டில் இருந்தா அந்த சாமி தெரியாம இருக்கிற கூட்டு போயில. எவ்வளவு பேர் நான் சிதம்பரத்துக்கு போகாத கொஞ்சம் தெரியுமா? 3/4 பேர் போகலப்பா சிதம்பரத்துக்கு. காவாசி பேர் தான் போகுது, 3/4 பேர் போகல. தெரியாத நிறைய பேர் இருக்காங்க. சமயபுரம் சபரிமலை தெரிகிற அளவுக்கு சிதம்பரம் தெரியாதுமா? அது அநியாயமா இருக்கு. எனக்கு ஜாதகம் பார்க்க வரவங்களை பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா பேரு சிவகாம சுந்தரி, புருஷன் பேரு நடராஜன். வயசு எவ்வளவு தெரியுமா? 2க்கு 65 ஆச்சு. சிதம்பரம் போனீங்களான்னு இன்னும் போகலை. அது எங்க இருக்குங்கிற சிவகாம சுந்தரி நடராஜன் பேருக்குதான் பேரு. அதனால அதுக்கு புண்ணியம் இல்லை. எது சிதம்பரம் தரிசனம் பண்ண ஆரங்கே நடிப்பதுதான் அழகாக இருக்கு. ஆரங்கே நடிப்பதுதான் அழகாக இருக்கு. அது பார்க்காதவன் சொன்னேன், புதுசா போனவன் அருகில் இருந்து பார்ப்பதும் நன்றாக இருக்கு அப்படின்னா, நீரங்கே தெரியாமல் இன்று வரை இருந்தீங்க. இந்த சாமியை தெரியாம இவ்வளவு காலத்து தமிழ்நாட்டில் இருக்கப்பட செத்தே போயிருக்கணும். இந்த சாமியை தெரியாம நீ இருந்துட்டு நீரங்கே இன்று வரை தெரியாமல் இருந்து நிலத்தில் இவர் வந்திங்கே நடிக்கவில்லையானால் சீரங்கே சிறப்பங்கே வாழ்வெங்கே உமக்கு சீராக தந்தவர்கள் இருவருமே யார்? எல்லாம் கொடுத்தவங்க அந்த 2 பேர். அப்படின்னா அப்படியா, யார் இந்த சாமி நடிகரை கூட்டிட்டு வந்தா அப்படின்னு யார் இங்கே அழைத்து வந்தார் எனக்கு அருளி செய்ய அனந்தனோடு புலிமுனியும் அவர் இல்லாத யார்? பதஞ்சலி வியாக்கரபாதரை தவிர யார் அவரை கூட்டிட்டு வர முடியும்? யார் ஆட வைக்க முடியும்? முடியுமா? எல்லாரையும் ஆட்டுக்கிறவன் யாரு? சிவருமானே ஆட வச்சவங்க யாரு? இந்த உண்மை யாருன்னு சொல்லலப்பா.
இன்னும் சொல்லியும் நான் சொல்லி கேட்டு ஓரளவு சில பேருக்கு வச்சு இருந்து பல பேருக்கு வச்சு பதஞ்சலி ஆக்கிறவாது எல்லாரையும் ஆட்டுகிறவன் சிவபெருமானையும் ஆட வச்சவன். அதை குமரகுருவர் தான் சொன்னாரு. சிவபெருமானை சென்றவர்களை சிவபெருமானத்தில் சென்றவர்களை தன்னை போல ஆக்கிடுவாராம். சிவபெருமான்கிட்ட போனவன்லாம் சிவபெருமான் என்ன ஒன்று வருவார், எல்லாத்தையும் சிவமாக்கிடுவார். சித்தவள அறுபத்து சிவமாக்கியனை ஆண்ட அத்தனை கருளியவர் ஆறு உருவார் அச்சு என்றார் போல தன்னிடத்துல வந்தவர்கள் தன்னை போல ஆக்கிடுவார். அது பெருந்தொண்டு. இப்போ நம்ம அப்படி பண்ண முடியாது. இப்போ நம்ம பணக்காரனா இருக்கணும்னு வச்சுக்காரு, நம்ம கிட்ட ஒருத்தர் வந்து சேர்ந்தான்னா அவனை பணக்காரன் ஆக்குவோமா? நம்ம ஆக்கவே மாட்டோம். ஏழையாவே இருக்கணும். அப்படி இருந்தாட்டா இந்த பையன் சொன்ன கேட்ப பணக்காரன் ஆகப்படாதுன்னு கூட சாமியை விட்டுவோம். இவன் பணக்காரன் ஆகும். சிவபெருமான் அப்படி இல்லை. யார் வந்து தன்னை சேர்ந்தாலும் அவருடைய சிவமாக ஆக்கிடுவார். தன்னை போல ஆக்கிடுவார். சேர்ந்தவரை சிவமாக ஆக்குவார். சிவபெருமான நம்ம மாதிரி ஆக்க முடியாது. அவன் நம்மளை அவன் மாதிரி ஆக்கிடுவான். அவனை நம்ம மாதிரி உயிர் கடவுளாகாது, கடவுள் உயிராகாது. அவனை நம்ம மாதிரி ஆக்க முடியுமோ? அது கூட ஒரு சாமி ஒரு நகமா சொன்னார். சிவபெருமான் அப்படி ஆக்க முடியாது, சேர்ந்தவர்களை தன்னை போல ஆக்கிடுவாரு, அவரை நம்ம மாதிரி ஆக்க முடியாது. ஆனால் ஒரே ஒரு புண்ணியவன் தன்னை போல ஆக்கி விட்டாருந்தார். ஒரே ஒரு ஆள் சிவபெருமான தன்னை போல ஆக்கி விட்டாருந்தார். என்ன ஐயான்னு கேட்டால் அவர் தான் பதஞ்சலியா இருந்தார். இவரு பேர் பதஞ்சலியா இருப்பா ஆட வச்சவர் முனிவர். சிவபெருமானும் பதஞ்சலியார். ஆடுறதுக்கு பதஞ்சலியாம ஆடுறாரு, பதஞ்சலிக்காம ஆடுறாரா. இவருக்கும் பதஞ்சலியா இருந்தவர், அவரும் பதஞ்சலியா. சென்றவரை தாமாக்கும் தில்லை சிற்றம்பலவர் மன்றவரை தாமாக்க வல்லவர் யார்? சென்றவரை தாமாக்கும் தில்லை சிற்றம்பலவர் மன்றவரை தாமாக்க வல்லவர் யார்? இன்றி வரை ஆட பதஞ்சலியார் ஆக்கினார் என் பிறவி சாட பதஞ்சலியார் தாம் என்பது குமரகுருவரது பாட்டு. அதனாலே அப்படி அளவில்லாத ஆற்றலும் அருளும் அங்குங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் இருந்து யாருக்கும் தெரியாத உயிருக்குள்ளே உள்ளே இருந்து ஆடிக்கொண்டிருந்த அந்த சாமியை வெளியிலே கூட்டிக்கிட்டு வந்து ஆட வச்சவங்க பதஞ்சலி ஆக்கிறவாது. அது அந்த பதஞ்சலி ஆக்கிறவாத மகத்துவத்தில் தோடுடைய செவியன் நல்ல துணவியோடு தோடுடைய செவியன் நல்ல துணவியோடு நல்ல துணவியோடு தோன்றாமல் அருள் செய்த சூழ்ச்சிதன்னை உயிர்களுக்குள்ளே இருந்து உமாயும் சிவபெருமானும் உமாதேவியும் உயிர்களுக்குள்ளே இருந்து அந்த உயிர்களுக்கு வேண்டிய உதவி எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். தெரியாது தோடுடைய செவியம் நல்ல துணவியோடு தோன்றாமல் அருள் செய்த சூழ்ச்சிதன்னை நாடுடையார் கண்டு மிக நாட்டங்கொள்ள தெரியாம ஆடி இருந்தா அந்த ரகசியத்தை நாடுடையார் கண்டு மிக நாட்டங்கொள்ள நாதாந்த நாடகத்தை நன்றாய் காண வீடுடைய மணிமந்தில் நடனஞ்சிய பெரிதும் அருள் பதஞ்சலிமா முனிவன் பாதம் ஆடுடைய வியாக்கிரன் பாதம் போற்றி மாறாத பெருவாழ்வும் அருவி வாழ்வாம் என்பது அந்த பதஞ்சலி வியாக்கிரவாதம் அதற்போம். அப்படி இந்த இரண்டு முனிவர்களும் அளவில்லாத காலம் தவம் செய்யும். அது பதஞ்சலி வியாக்கிரவாதம். அதுல பதஞ்சலிய தவம் மிக கடுமையானது. பதஞ்சலிய தவம் மிக கடுமையானது. தில்லைவனத்திலே முதலிலே வந்து தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு வியாக்கிரவாதம். பூ பறிக்கிறதுக்கு எனக்கு புலிக்கு இருக்கிறாப்புல கையுங்காடு வேணும்னு சொல்லி கைகள் நகங்கடூரும் கண்கள் வச்சு இடைவெளி விடியற்காலையிலே 4 மணிக்கு எழுந்திரிச்சு மரத்தில் ஏறி பூவை பறிச்சு அப்படி பூஜை பண்ணியிருந்தார். அப்புறம் ஞானத்தில் யோகத்தில் கண்டாரு. தாருகாவனத்தில் ஆடிய அந்த நடனத்தை அந்த கூத்து நம்ம பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தார். பதஞ்சலி முனிவர் ஆதிசேடன் 1000 பணாமடங்களுடைய ஆதிசேடன் திருமால் படுக்கையா இருந்தவர். அவர் திருமால் ஒரு நாள் இருந்து கொண்டு கண்ணீர் விட்டு அழுதாரு. சிவசிவசங்கரா சிவசிவசங்கரா சிவசிவசங்கரான்னு கண்ணீர் விட்டு அழுதார் கை ஊட்டி. அப்போது ஆதிசேடன் பயந்துகிட்டு இருந்த. அதன் பிறகு அவர் தன்வசம் திருமால் வந்த ஒரு பாடு கேட்டா, இந்த மாதிரி சுவாமி நீங்க இந்த மாதிரி படுத்தே இருப்பீங்களே, இப்போ எந்திரிச்சு இப்படி சிவசிவான்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டீங்களே, என்ன காரணம்னு கேட்டான். அதுக்கு திருமால் சொன்னார், ஆதிசேடனே சிவபெருமான் தாருகாவனத்து ரிஷிகளுக்கு புத்தி கொடுப்பதற்காக பிச்சாடவராக சென்றார். என்னை மோகினியா வர சொன்னார். அவர்கள் பிறகு அவர்கள் கோபித்து சிவன் மேலே பாம்பை விட்டான், பூதங்களை விட்டா, நெருப்பை விட்டா, மானை விட்டா, புலியை விட்டா, கடைசியா வந்து முயலகனை விட்டான் அந்த ரிஷிகள். அந்த முயலகனை அப்படி மிதித்து அவன் நெளிந்தான். அந்த நெளிவே ஆதாரமாக வச்சு கொஞ்ச நேரம் நாட்டியம் ஆடினார்.
தாரகாவனத்தில் அந்த நடனத்தை நான் கூட இருந்து பார்த்தேன். அந்த நாட்டியத்தை, சிவபெருமான் ஆடிய நாட்டியத்தை, அந்த நாட்டியம் இப்போது எனக்கு நினைவுக்கு வந்துருச்சு. அந்த கூத்து நினைவுக்கு வந்துருச்சு. அந்த கூத்தை இனிமேல் எப்படா ஆக போறோம்னு நினைச்சேன்டா, எனக்கு தூக்கம் வரலடா, இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு சொன்னார். அப்படி சொன்ன உடனே அந்த கேட்ட ஆதிசேட நெருப்பில் எட்ட வெண்ணை போல உருகிட்டான். அவனும் சிவசிவசங்கரா சிவசிவங்கரா அந்த பாம்பும் அப்படி சத்தம் போட்டு வச்சுப்பான். அப்படி சிவநாமத்தை சொல்லி அவன் கண்ணீர் விடுறதை பார்த்து திருமால் பயந்து போனார். ஐயோ, இவ்வளவு சிவபக்தரை படுக்கையா வச்சிருந்தானே, அது தவறு அப்படின்னு சொல்லி, அதனால என்னுடைய தவறை நீ பொறுத்து கொள்ள வேணும், நீ சென்று தவத்தை செய்து தாண்டவத்தை நீ காண்பாயாகணும் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சுட்டார். ஆதிசேடன் அவன் வந்து அயால் வெகுகாலம் சூரியனை நோக்கி சிவத்தை குறித்து கடுந்தவம் பண்ணினான் கைலாய மலையிலே. 1000 பண்ணான்னு கூட புரியுதா? 1000 புரியுதுல்ல? 1000. அப்போது அயாலே சிவபெருமான் வல்ல ரொம்ப காலம் ஆன உடனே என்ன பண்ணா, தன்னுடைய சிரத்தையே அறிஞ்சு அக்கியில் போட்டார். அதன் பிறகு அயால சிவபெருமான் வந்து எடுக்கினார். அதன் பிறகு அயால மறுபடியும் தவத்தை பண்ணா. அப்புறம் அதுக்கு பிற்பாடு பிரமன் வர அவர்கிட்ட உறுதியை சொல்ல, அப்புறம் வந்து சிவபெருமானாக காட்சி கொடுத்து, அதன் பிறகு நீ தில்லவனத்தில் போய் தவத்தை பண்ணுங்க, உன்னை போல வியாக்கிரபாதம் தவம் பண்ணி கொண்டிருக்காரு. 2 பேர்த்துக்கு அயால வியாழக்கிழமையில பூச நட்சத்திரத்தில் மத்தியான வேளையில் உங்களுக்கு தாண்டவ காட்சியை தர்றேன்னு சுவாமி சொன்னார். அதே மாதிரி வியாழக்கிழமையில பூச நட்சத்திரம் உச்சிக்காலத்தில் ஆனந்த தாண்டவத்தோடு வந்து இறங்கினார். தில்லையில் கண்டார். அதை சொல்லார் இந்த ஆசிரியர். யாரு? கந்தபுராணத்தில் விரிகணல் விரிகணல் கணல்ல புரியல, வியந்தலை அறிந்து வீட்டி புருவரும் தவத்தையாற்றும் பதஞ்சலி புலிக்காலம் புலிக்காலனாகிய இருவரும் உணர்வார்க்கான எல்லையில் அருளாலீசன் திருநட இயற்கை காட்டும் தில்லை மூதூரை கண்டான். அப்படி பதஞ்சலி வியாக்கிரவதற்காக நடனமாடிய அந்த ஊராயிருக்கிற சிதம்பரத்தை கண்டு, அந்த கூத்தை கண்டு உள்ள அளவில்லாத மகிழ்ச்சி உங்க போனான் முருகன். அப்ப ஆடுற ஆட்டத்தை பார்த்து தண்டலில் சோலை தில்லை தவனிய மந்தில் என்றும் தொண்டயங்கணிவாய் மாது தொலைச்சுராட்புருடன் உள்ளத்து அண்டரும் அதிகலாற்ற அற்புதத்தனை கூத்தாடல் கண்டனன் கசிவால் உள்ளம் களிப்புற வணங்கி போனான். யாரு? அப்படி சாமி ஆடுற அப்பா ஆடுற அந்த கூத்தை பார்த்து அளவில்லாத மகிழ்ச்சி பொங்க முருகன் கூப்பிட்டு போனான் அப்படிங்கிறாரு. அதற்கு மேல குடமுனி கரத்தில் இருந்து குண்டிகை இருந்து நீங்கி படிதனில் வேறு வேறாய் பற்பல நாமந்தாங்கி கடல் கிடந்த என்ன செல்லும் காவிரி என்னும் ஆற்றின் வடகரை மண்ணி என்பால் வந்தனன் கவனை வள்ளல். அதனால குடமுனி ஆகிய அகத்தியமுனியுடைய கும்பத்தில் இருந்த தீர்த்தமானது கீழே சாய்க்க, காகமாப்புய் விநாயகர் சாய்க்க, அது காவிரி என்கின்ற பெயரோடு வந்து அது பல ஆறுகளாக பிரிந்து பல பெயர்களோடு செல்லுகின்ற அந்த காவிரியிலே ஒரு ஊராய் இருக்கிற மண்ணி ஆற்றங்கரையிலே வந்தான் முருகன் அப்படின்னு சொல்ற. மண்ணி ஆற்றங்கரையிலே வந்தான் முருகன் என்று சொல்லுகிறார். ஆகையினாலே இப்படி வழிநடப்படலத்தை ஒரு வாரம் முடித்தோம். அதுக்கு மேல குமாரகுடி படலம்னு வருது. அது திருவருளாலே அடுத்த வாரத்தில் சந்திக்கலாம், சிந்திக்கலாம். கருப்பத்தூரி பிறவாதே கணக்கப்பாடு துடலாதே திருப்பொற்பாத தகுகூலியே சிறக்கப்பாலே தருள்வாயே பரப்பத்தாறு புரியோனே பரத்தப்பால ஜனியோனே திருக்கை தேவர் கொடியோனே ஜெகத்தில் ஜோதி பெருமாளே வான்முகில் வளாதுவீக மலிவடஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அரசிய குறைவிலாது இருள் வாழ்ந்த நான் வரை அரங்கடோங்க நத்துவம் வெள்ளி மல்க வேண்டுகொள் செய்வதி உலகமெல்லாம் பார்வதி பதே